கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அதற்கு இயேசு, உங்கள் அவிசுவாசத்தினாலே தான். கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போம். உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய பிள்ளைகளாகிய நம்மிடத்தில் விசுவாசத்தை எதிர்பார்த்திருக்கிறவர். ஏனென்றால் விசுவாசம் இருந்தால் நம்மால் எல்லாமே செய்ய முடியும் என்பது அவருக்கு தெரியும். இயேசு கிறிஸ்துவனுடைய சீஷர்கள் ஒரு நாள் ஒரு பிசாசை அதட்டின போது அது போகவில்லை. அப்பொழுது அவர்கள் இயேசுவிடத்தில் வந்து, அது ஏன் எங்களால் கூடாமற் போயிட்டு என்று கேட்டார்கள். அப்பொழுதுதான் இயேசு இதை அவர்களுக்கு சொன்னார். உங்கள் அவிசுவாசத்தினாலே தான் நீங்கள் பிசாசை விரட்ட முடியவில்லை. உங்களுக்கு கடுகு விதை அளவு விசுவாசம் இருந்தால் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொன்னால் அது அப்புறம் போம். உங்களால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. கடுகு விதை அளவு விசுவாசம். பாருங்கள், கடுகு விதை அளவு ஒரு சின்ன விசுவாசம் இருந்தாலே அந்த மலையை பெயர்ந்து போக பண்ண முடியுமா? ஒரு சின்ன விசுவாசம் இருந்தாலே நம்மாலே செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இராது என்று இயேசு சொல்லுகிறார். விசுவாசமே இல்லாவிட்டால்தான் நாம் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே நம்முடைய விசுவாசத்தை நாம் வர்த்திக்க பண்ண வேண்டும். விசுவாசத்திலே நாம் வளர வேண்டும், அனுதினமும் வளர வேண்டும். இன்னொரு முறை இயேசுவினிடத்தில் ஒரு தகப்பன் ஊமையான ஆவி பிடித்த தன் மகனை கொண்டு வந்தார். அவர் சொன்னார், சீஷர்களிடத்திலே கொண்டு போன போது அவர்களால் இந்த ஊமையான ஆவியை துரத்தக்கூடாமற் போயிற்று என்று சொன்னார். அப்பொழுது இயேசு சொன்னார், நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். அப்பொழுது அந்த கீழே உள்ள வசனம் சொல்லுகிறது, அந்த தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடு சத்தமிட்டு சொன்னான். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி செய்யும் என்று கண்ணீரோடு ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நாமும் கூட நம்முடைய அவிசுவாசம் நம்மை விட்டு நீங்கும்படியாக நாம் ஜெபிக்கும் பொழுது தேவன் நமக்கு உதவி செய்வார். நம்முடைய விசுவாசத்திலே நாம் வளரும்படியாக கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார். யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 41-42 வசனங்களில் வாசிக்கும் பொழுது, இயேசு லாசருவை கல்லறையிலிருந்து எழுப்புகிறதற்கு முன்பதாக ஒரு சிறிய ஜெபம் பண்ணி சொன்னார். 41ஆம் வசனம், பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும்படி ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன் என்றார். கூடியிருக்கிற ஜனங்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும்படியாக இயேசு இந்த ஜெபத்தை சொன்னார். ஆகவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய விசுவாசத்தை வளர பண்ணுகிற தேவன் மட்டுமல்ல. எபிரேயர் 1-11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், நம்முடைய விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசு என்று. விசுவாசத்தை நமக்குள் துவக்கி இருக்கிறவரும் அவர்தான், முடிய பண்ணுகிறவரும் அவர்தான். ஆகவே நாம் விசுவாசத்தில் பலப்படுவோம். தேவனிடத்திலிருந்து பெரிய காரியங்களை பெற்று அவருக்கென்று சாட்சிகளாக வாழ்வோம். ஜெபிப்போம். எங்களை கிருபையை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனை, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த வேளையிலும் விசுவாசத்தை குறித்து எங்களோடு பேசியிருக்கீங்கப்பா. எங்களுடைய அவிசுவாசம் நீங்கவும் நாங்கள் விசுவாசத்தில் பலப்பட்டு பெரிய காரியங்களை கர்த்தரிடத்திலிருந்து பெற்று உமக்கென்று சாட்சிகளாய் வாழ உதவி செய்யுங்க. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. துதி கனம் மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம்.
எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமென். காட் bless you.